ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மீண்டுமாக நாம் இந்த புதன்கிழமை மாலை வேளையிலே கர்த்தருடைய பாதத்திலே அமர்வதற்கு கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த செய்தியை நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருந்த பொழுது கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு காரியம், குறுகலான பாதையை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், அதை கண்டுபிடிக்க முடியாத ஊழியத்தை நீ தொடர வேண்டும் என்று கர்த்தர் என்னோடு பேசினார். ஆகவேதான் நான் உலகத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்து என்னுடைய செய்திகளிலே அதிகமாக பேசுவதில்லை. என் அன்பு தன்னுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு லட்சோப லட்ச ஊழியர்கள் உலக ஆசீர்வாதங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசட்டும், தேவையுள்ளவர்களுக்கு அந்த காரியங்களை குறித்து பேசுவது நல்லதுதான். ஆனால் அதையே பேசிக் கொண்டிருப்போமே ஆனால் அவர்கள் பரலோகத்தை இழந்து போவார்கள். இந்த உலகத்துல நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே காரியம் பரலோகம் தான். கர்த்தர் அதற்காகத்தான் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் நம்ம ரொம்ப அன்பு வச்சிருக்கிறார். நாம அவர் கூட இருக்கணும்னு விரும்புறார். இப்பொழுது நாம் கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். அவருடைய வருகையிலே, அதற்கு பிந்தைய நித்திய வாழ்விலே நாம் அவரை முகமுகமாய் பார்ப்போம். அப்போ இந்த நிழலாட்டமாய் பார்ப்பதிலேயே நாம் திருப்தி அடைந்து விடக்கூடாது. முகமுகமாய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் தீராத ஆசையும் நமக்குள்ள வரணும். அதற்குத்தான் இந்த கூடுகை. ஆகவே அந்த தரிசனத்தோடு உள்ளவர்கள் மாத்திரம் இதிலே பங்கு பெறுகிறீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே லவோதிக்கேய திருச்சபையை குறித்து கர்த்தர் தம்முடைய தூதன் மூலம் சொன்ன ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை பாருங்கள். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். இந்த லவோதிக்கேய திருச்சபை கடைசி கால திருச்சபை என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். இந்நாட்களிலே அநேக திருச்சபைகள் இந்த லவோதிக்கேய திருச்சபையினுடைய வார்த்தைகள், ஆவியானவர் சொன்ன வார்த்தைகளுக்கு ஒத்து இருக்கிறது. இந்த சபையிலே அனல் உள்ளவர்கள் மிக குறுகி விட்டார்கள் என்று நினைக்கிறேன். குளிராய் இருக்கிறவர்கள் தாங்கள் குளிர்ந்து போய் இருக்கிறதை ஒத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் எல்லாரும் வெதுவெதுப்பாய் இருப்பது போல காட்டிக்கொள்கிறார். இந்த வெதுவெதுப்பு என்பது ரெண்டு பக்கமும் இல்லாம ஒரு மிடிலா இருக்கிறது. உலகமும் வேணும், ஆண்டவரும் வேணும். கர்த்தர் இங்கே ஒரு கடினமான வார்த்தையை உபயோகிக்கிறார். நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருப்பதினால் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். வாமிட் எப்போ வரும்னா, நமக்குள்ள நாம சாப்பிட்ட உணவு, இந்த ஃபீவரா இருக்கும் பொழுது வாய்க்கசப்பு இருக்கும். அந்த சாப்பிட்ட உணவு நமக்கு அருவருப்பு வரும். அப்படி அந்த அருவருப்பு வரும்போது அது நமக்குள் இல்லாமல் வெளியே வந்துவிடும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அருவருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அனல் என்பது கர்த்தருக்குள் ஒரு சுறுசுறுப்போடு இருக்கிற, ஒரு தெளிவான சிந்தையோடு இருக்கிற ஒரு அனுபவம். நாம் இன்றைக்கு அனல் என்பதை திருச்சபைகளிலே ஆராதனை, திருச்சபைகளிலே அந்நிய பாஷையிலே பேசி அபிஷேகத்திலே நிரம்பி வருகிற அனலை மட்டும் நாம் நம்முடைய சிந்தனையில கொண்டு வருகிறோம். அது அனல் தான். ஆவிக்குரிய
அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் அனல் தான். ஆனால் சபையிலே ஒரு முழுமையான அனல் காணப்பட வேண்டும். அது ஏதோ கொஞ்ச நேரம் நம்ம ஆவில நிரம்பி ஜெபிக்கிறதுனால வருகிற அனல் அல்ல, அதுக்கு பிறகு அணைஞ்சு போகாது. இது பலிபிடத்திலே எரிகிற அக்கினி. நீங்க லேவியராகமம் புத்தகத்திலே பார்ப்பீர்களே, ஆனால் தேவனுடைய கூடாரத்திலே பலிபிடத்திலே 24 மணி நேரமும் அக்கினி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அங்கே மோசையோடு பேசுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அந்த 24 மணி நேரமும் அக்கினியில் இருக்கணும், அந்த அனல்ல இருக்கணும். இந்த அனல்ல நீ இருக்கும் போதுதான் பாவமோ பாவத்தின் பிறப்பிடமான சாத்தானோ உன்னை அணுக முடியாது. அப்படி அணுகுவார்களே ஆனால் அதிலே நீ வெற்றி கொள்ள முடியும். நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமர் 12:11. அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். இது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய ஒரு முதிர்ந்த நிலையிலே உருவாகிற வளர்ச்சி என்று சொல்வேன். ஏன்னா அதுக்கு பிறகு வளர்ச்சி தான். இந்த வளர்ச்சி ஒரு காலம் நின்று போகக்கூடாது. இந்த ஆவிக்குரிய அனல் என்பது ஒரு முதிர்ந்த வளர்ச்சி. இந்த வளர்ச்சியிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். இந்த அனலாய் இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் கர்த்தரோடு நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். எல்லாரும் ஜெபிக்கலாம், ஆனா ஒரு கூட்டம் உரிமையோட ஜெபிப்பார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார், அவர்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, குளிராய் இருக்கிறவர்கள். அதான் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அவர் அந்த யூதேயா தேசத்திலே சந்தித்த பரிசேயர்களால் பாவிகள் என்று முத்திரை குத்தப்பட்டவர்கள். இந்த பாவிகள் அவங்க குளிந்து போயிருக்கிறாங்க. அவர்கள் தங்களை பாவிகள் என்று ஒத்துக்கொள்கிறவர்கள். கர்த்தர் அவர்களும் பரவாயில்ல அப்படிங்கிறார். ஒண்ணு, நீ அனலாயிரு. நீ பாவி என்று ஒத்துக்கொண்டால் நீ பரிசுத்தம் என்ற ஒன்றை உனக்கு சொல்லித் தருவதற்கும் உனக்கு வழி நடத்துவதற்கும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறார். ஆனா அந்த ரெண்டும் இல்லாம வெதுவெதுப்பாய் இருக்கிறவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவர்களை வழி நடத்துவது கூடாத காரியம். ஏன்னா பரிசுத்தவான்கள் கூடுகையில இருப்பார்கள், அப்பொழுது அவர்கள் தங்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொடுவார்கள். அவர்களுக்கு நேராக வருகிற வார்த்தைகளை அவர்கள் பாவிகளுக்குரிய வார்த்தைகள் நமக்கு உள்ளானது அல்ல என்று சொல்லி அவர்கள் அதை தட்டி கழித்து விடுவார்கள். அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள். ஆனால் மற்ற இடங்களிலே அவர்கள் பாவிகளுடைய ஐக்கியத்திலும் இருப்பார்கள். இன்னைக்கு இந்த லவோதிக்கேயா திருச்சபையிலே இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தான் இன்றைய சபைகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார். சபையை ஆவிக்குள்ளையும் நடத்த விட மாட்டாங்க. சபையில பாவிகளை நேசித்து செய்யப்படுகிற காரியங்களையும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். சபைக்குள்ள தாங்க மாத்திரம்தான் பரிசுத்தவான்கள் என்று ஒரு மாய்மாலமான ஒரு காட்சியை உருவாக்குவார். நீங்க ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, வெதுவெதுப்பு என்றால் அவர்கள் சுவிசேஷத்தை அறியாதவர்கள், தேவனை அறிய வேண்டிய, இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்ளாதவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அது தேவ பலன் என்று சொல்கிறார். நீங்க அத 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்பீர்களேயானால்,
2 தீமோத்தேயும் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். அப்போ இந்த வெதுவெதுப்பானவர்கள் தேவ பக்தியுள்ளவர்கள் போல வேஷம் தரித்திருப்பார்கள். ஆனால் அதனுடைய பலனாகிய கர்த்தருடைய சுவிசேஷத்தை மறுதலிக்கிறவர்கள். சுவிசேஷம் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பும் உயிர்த்தெழுதலோடு நின்று போவதில்லை. அவர் நம்முடைய உள்ளங்களிலே பிறக்கிற அனுபவமும் அதற்குள் அடங்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சுவிசேஷமாகிய பலனை மறுதலிக்கிறவர்கள். ஆனால் இவர்கள் வேஷம் தரித்தவர்கள். இவங்கள சபையில அடையாளம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடினமான காரியம். இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்களை வாந்தி பண்ணி போடுவேன்னா எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர்கள் சபைக்குள்ளே இருக்கலாம், ஆனால் என்னோடு இருக்க முடியாது என்பதுதான் அங்கே கர்த்தருடைய வார்த்தை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாய்மாலத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க என்ன நிலையில இருக்கிறீர்களோ அதை முதலிலே புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ் ரட்சிப்போ ஆரம்ப நிலை, அதுல நாம வளர ஆரம்பிக்கிறோம். அப்படி வளர ஆரம்பிக்கும் போது நாம் ஒவ்வொரு நாளும் எந்த நிலையில இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதிகமாக கூட்டங்களுக்கு சென்று பிரபல்யமான ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் சிஷ்யர்களாக மாறிவிடாதீர்கள். நீங்கள் வேதத்தை கற்க வேண்டிய பிரகாரம் உங்களால் கற்க முடியாது. மனுஷர்களுடைய வார்த்தைகள் உங்களை பாதிக்கும். அந்த வார்த்தைகளுடைய பாதிப்பு ஒரு மாய்மாலமான வேஷத்தை உலகத்தின் முன் நீங்கள் போடும்படியாக செய்துவிடும். நீங்கள் தனிப்பட்ட முறையிலே ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆவியானவருடைய துணையோடு உட்கார்ந்து வேதத்தை கற்றுக்கொள்ளுகிற அனுபவத்துக்குள் வரணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த அளவுக்கு அதை ஆழமாக ஆவியான உதவியோடு கற்றுக்கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் அனல் உள்ளவர்களாக மாற முடியும். நீங்கள் வேதத்திலே உட்காராவிடில், அதைதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற ரோமர்ல, சுவிசேஷத்தை நீங்கள் அறிந்து கொள்ளாவிடில் நீங்கள் அனல் உள்ளவர்களாக மாறவே முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதினாலே நீங்கள் குளிருள்ளவர்களாக இருக்க மாட்டீர்கள். ஆனால் வெதுவெதுப்பானவர்களாக, ஒரு வேஷம் தரித்தவர்களாகவே நீங்கள் வாழ்ந்து முடித்து விடுவீர்கள். அதுதான் ரொம்ப பரிதாபமான நிலை. தூங்குகிறவனை எழுப்பிடலாம், தூங்குகிறது போல நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. அதுதான் வெதுவெதுப்பான நிலை. நீங்க இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை இது சீஷர்கள் சொல்றது, என்னை பட்சித்தது என்று எழுதி இருக்கிறதே அப்படி சீஷர்கள் என்னை கூர்ந்தார்கள். இயேசு கிறிஸ்து அங்க தேவாலயத்தை சுத்தி இருக்கிறார் அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்துல. அப்போ அந்த சீஷர்கள் அங்கே அவரை குறித்து தீர்க்க தரிசன புத்தகத்திலே சொன்ன வார்த்தையை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. இதுதான் அனல் உள்ளவர்கள். தேவனுடைய வீட்டை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் வேணும். உலக மனுஷர்களுக்கு அது கொஞ்சம் கசப்பா இருக்கலாம், உலக மனுஷர்களுக்கு அது வெறுப்பா இருக்கலாம். ஆனால் உனக்குள்ளே கர்த்தர் உருவாக்கி இருக்கிற அக்கினி அணைந்து போவதற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காதே. அந்த அக்கினிதான் உன்னை பரலோகத்துக்குள் அழைத்து செல்லும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த அக்கினி ஆகிய பக்தி வைராக்கியம் இருந்தது. இன்னைக்கு வேற விதமான வைராக்கியங்கள் இருக்கிறது. மத வைராக்கியம் இருக்குது, சர்ச் வைராக்கியம் இருக்குது, சபை வைராக்கியம் இருக்கிறது. அது எல்லாத்துடைய ரிசல்ட் 0. கிறிஸ்துவை குறித்த பக்தி வைராக்கியம் நமக்குள் இருக்க வேண்டும். நீங்க
பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலே பார்ப்பீர்களே ஆனால் சாமுவேலுக்குள்ள தேவனை குறித்த பக்தி வைராக்கியம் இருந்தது. எலியாவுக்குள்ள பக்தி வைராக்கியம் இருந்தது. எலிசாக்குள்ள பக்தி வைராக்கியம் இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் நாட்கள்ல நாம பார்க்கிறோம், பவுலுக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் இருந்தது. பேதுருக்குள்ள இருந்தது. ஒவ்வொரு அப்போஸ்தலருக்குள்ளேயும் அந்த பக்தி வைராக்கியம் இருந்தது. இன்றைக்கு கர்த்தர் அந்த பக்தி வைராக்கியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சூழ்நிலைகளுக்காக அந்த பக்தி வைராக்கியத்தை நீங்கள் விட்டுக் கொடுக்காதீர்கள். ஒரு நாளும் சூழ்நிலைகளுக்காக அந்த பக்தி வைராக்கியத்தை நீங்கள் விட்டுக் கொடுக்காதீர்கள். இவர்கள் என்ன சொல்லி விடுவார்களோ என்று விட்டுக் கொடுக்காதீர்கள். நான் ஆரம்பத்தில் இந்த பக்தி வைராக்கியத்தில் நான் வளர்ந்து வந்த பொழுது சிலருடைய வார்த்தைகளுக்கு, கேலிகளுக்கு நான் லக்கானதுண்டு. ஆனால் எனக்குள் இருந்த வைராக்கியத்தை கர்த்தரும் அறிந்திருந்ததினாலே நான் ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்றதில்லை. நான் ஒரு நாளும் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. நான் கர்த்தருக்குள் அந்த வைராக்கியத்திலே தெளிவாயிருந்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆகையினால் தான் இன்றைக்கு ஆவியானவர் என்னோடு பேசுகிறதை என்னால் தெளிவாக கேட்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, வெது வெதுப்புள்ளவர்களாக இராதீர்கள். இந்த வெது வெதுப்புக்கு மிக எளிதாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், அது மாய்மாலத்தை குறிக்கிற ஒரு காரியம். அவர்கள் ரெண்டு பக்கமும், அனலுள்ளவர்கள் பக்கமும் நிற்பார்கள், குளிருள்ளவர்கள் பக்கத்திலேயும் இருப்பார்கள். இவர்கள் மாய்மாலக்காரர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க இயேசு கிறிஸ்து பரிசேயர்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பொதுவாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அங்க அந்த கூட்டத்துல எப்பவுமே இயேசுவை குற்றம் காண்பதற்காக அங்க பரிசேயர்கள் இருப்பார்கள். நீங்க லூக்கா 16 அதிகாரம் 14 15 வசனங்களை பார்ப்பீர்களே, ஆனால் லூக்கா 16 14 15 இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. அதை தான் வாந்தி பண்ணுவேன் அப்படிங்கிற. நீங்களோ உங்களை மனுஷர் முன்பாக நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அங்கே லூக்கா ரொம்ப அழகா சொல்றாரு. பரிசேயருக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறார். என்னன்னா பொருளாசைக்காரர். நல்லா கவனிச்சுக்கணுங்க. இயேசுவை பணத்துக்காக பின்பற்றுவாயானால் நீ ஒரு வெதுவெதுப்பானவன், நீ ஒரு பரிசேயன். ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி நான் இயேசுவை பின்பற்றுவேனே ஆனால் நான் ஒரு பரிசேயன், நான் ஒரு வெதுவெதுப்பானவன், கர்த்தர் என்னை வாந்தி பண்ணி போடுவார். இதை மறைக்கிறதுக்கு, உன் பொருளாசையை மறைக்கிறதுக்கு நீ போடுகிற வேஷம் என்னவென்றால், நீ உன்னை நீதிமானாக காட்டுகிறாய். கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயர், அன்னைக்கு அவங்க எல்லாம் பெரிய, இன்றைக்கு பேராயர்கள் என்று சொல்கிறோமே, அந்த அந்தஸ்துல இருக்கிறவர்கள். நீங்க இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டு உபதேசித்தது போல இன்றைக்கு கடிந்து கொண்டு உபதேசிக்கிற ஊழியர்கள் இருப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த கடினமான உபதேசத்தை நம்மால் உபதேசிக்க முடியாது. டைரக்டா அவர் அடிக்கிறார். நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பரிசேய கூட்டம் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. பலவிதமான வேஷங்களிலே ஒரு திரள் கூட்டம் கிறிஸ்தவத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அதை நமக்கு விளங்க வைப்பதற்காக அநேக உவமைகளை சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு உவமை, ஒரு ஆலயத்திலே ஜெபிப்பதற்காக ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் போய் நிற்கிறார். அப்போ அந்த பரிசேயனுடைய ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். லூக்கா 18 அதிகாரம் 11 வசனத்தை பாருங்கள். லூக்கா 18 11. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர்,
ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாததால் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க வேதத்துல அதுவும் யோவான் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, அவருடைய உயிர்த்தெழுதலில் நாம் அவருடைய சாயலுக்கு ஒத்திருப்போம். அப்போ நமக்கு வரப்போகிற ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய மூத்த குமாரனுக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு வரப்போகுது. இந்த செய்தியின் கடைசியில 2 ஆசீர்வாதங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். அப்ப அவ்வளவு உயர்ந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் நம்முடைய சிந்தனை இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்தத்துக்கும் ஒத்த சிந்தனையா இருக்கணும். நீ அப்படிப்பட்ட பரிசுத்தத்துக்குரிய சிந்தனை இருக்குமே, ஆனால் இப்பொழுது உன்னுடைய நீதி எப்படி இருக்குன்னா, பவுல் சொல்றாரு, அவர் பரிசேயனா இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். அவர் சொல்றாரு, என்னுடைய நீதி அழுக்கான கந்தை போல இருக்குதுங்கிறாரு. இதுதான் ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய சிந்தனையில ஓடுகிற காரியம். என்னுடைய நீதி அழுக்கான கந்தை போல இருக்கிறது, அது குப்பை. இந்த சிந்தை நம்ம கிட்ட இருக்கணும். இந்த பரிசேயனுடைய சிந்தை நமக்குள்ளே நான் பரவாயில்லை என்ற எண்ணம் வருமானால் நீ வெதுவெதுப்பானவன், நீ வெதுவெதுப்பானவன். நான் அவனை காட்டிலும் பரவாயில்லன்னு நினைக்காதீங்க. அப்படின்னா அவன் எங்க போவானோ அங்கதான் நீங்க போவீங்க. உன்னுடைய தரிசனம் இயேசுவுக்கு ஒத்திருக்க வேண்டும். பவுல்கிட்ட அது இருந்தது என்றால் கர்த்தர் அதை உங்களிடமும் எதிர்பார்க்கிறார், நம்மிடம் எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க ஏசாயா 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 9:17. ஆதலால் ஆண்டவர் அவர்கள் வாலிபர் மேல் பிரியமாயிருப்பதில்லை, அவர்களில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இறங்குவதில்லை. அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். எல்லா வாயும் ஆகாமியம் பேசும். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டியபடியே இருக்கிறது. அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் வாய் ஆகாமியம் பேசுனா பெருமை பேசும். ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கூட்டம் மக்களுடைய பாவங்கள் கர்த்தர் அங்கே இறங்க வேண்டிய பாவப்பட்ட ஜனங்கள் மீது இறங்குவதற்கு அது தடையாயிருக்கிறது. கர்த்தருடைய இரக்கத்தை ஒரு கூட்ட மக்கள் பெறுவதற்கு அது தடையாயிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மாய்மாலம் வெதுவெதுப்பின் அடையாளம். ஆகையினால்தான் மலை பிரசங்கத்துல அவர் சொல்றாரு, நீ தர்மம் செய்யும் போதும் சரி, நீ உபவாசம் இருக்கும் போதும் சரி, நீ ஜெபிக்கும் போதும் இருக்கும் போதும் சரி, இது எல்லாமே எனக்கு மாத்திரம்தான் தெரியணும். உனக்கும் எனக்கும் தெரிய வேண்டிய காரியத்தை நீ ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும்னு நீ நினைப்பாயே, ஆனால் நீ மாய்மாலக்காரன், நீ மாய்மாலக்காரன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மாய்மாலம் வேண்டாம், மாய்மாலம் வேண்டாம். நீங்க ஸ்கூல்ல நீங்க நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். நல்லா படிக்கிறது போல நீங்க நடிச்சு வீட்லயும் ஸ்கூல்லயும் ஒரு பேர் வாங்க நினைச்சீங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு புவரா இருக்கும். உலக பிரகாரமான காரியத்திலேயே மாய்மாலம் செல்லாது. அப்ப ஆவிக்குரிய காரியத்துல நீங்க மாய்மாலம் பண்ணுனா அது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற வெற்றியை கொண்டு வராது. அது உங்களை கர்த்தரிடத்திலிருந்து நிரந்தரமாக பிரித்து விடும். நீங்க எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். எரேமியா 23:11. தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரராய் இருக்கிறார்கள், என் ஆலயத்திலும் அவர்களுடைய பொல்லாப்பை கண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு சபையில அந்த தீர்க்கதரிசியும், சபையில இருக்க ஊழியக்காரன், சபையில இருக்கிற ஆசாரியன், இவர்கள் மாயக்காரர்களாக இருப்பார்களே, ஆனால் அந்த ஆலயத்தில முழுவதுமாக தீங்கு நிரம்பி இருக்கும். என் ஆலயத்திலே நான் பொல்லாப்பை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சபைக்காக கண்ணீர் வடிக்க வேண்டிய காலம். லவோதிக்கேய திருச்சபை ஒரு காரியத்தை நாம் ஒரு வரலாற்றை போல படித்து சொல்லுவோமானால் அது எக்ஸாம் எழுதுவதற்கு ஏதுவாக இருக்கும், ஒரு பைபிள் குவிஸ் எழுதுவதற்கு ஏதுவாக இருக்கும்.
ஆனால் அது நம்முடைய இருதயத்துல பாதிப்பை ஏற்படுத்தணும். ஏன் 7 திருச்சபைகளை கர்த்தர் இங்கே நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் என்றால், அதற்குள் உன்னுடைய திருச்சபை அடங்கி இருக்கிறது. உன் திருச்சபை நித்தியத்தின் ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது என்பதற்காக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சபைக்குள்ள இன்றைக்கு தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் மாய்மாலம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எல்லா சபையும் சொல்லல. ஆனால் அதிகமான சபைகளிலே இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆபத்து இருக்கிறது. ஆகையினால் சபை பொல்லாங்கானதாக மாறி போனது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இரண்டாவதாக நாம் பார்ப்போம், இந்த வெதுவெதுப்பானவர்கள் தங்கள் மாய்மாலத்தினாலே மற்றவர்களை ஏமாற்றுகிறார்கள், தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். இரண்டாவதாக அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள், சுய வஞ்சகத்திலே சிக்கி இருக்கிறார்கள். இப்படி பொய் சொல்லி என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே தங்களை ஒரு பரிசுத்தவான் என்று ஆக்கிக் கொள்வார்கள். அப்ப அவங்க திருத்த முடியாது. அதுதான் பெரிய ஆபத்து. நான் நன்றா இருக்கிறேன் என்று நினைத்து விட்டால் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன். ஒரு பயங்கரமான டிசீஸ் உங்களுக்கு இருக்கலாம், சோகமாயிட்டு நீங்க நினைக்கிறீங்க, அப்ப நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டீங்க. அதுதான் இங்கே மாய்மாலக்காரருடைய வாழ்க்கையிலையும் இந்த வெதுவெதுப்பானுடைய வாழ்க்கையிலையும் நடைபெறுகிற மிக ஒரு மோசமான ஒரு காரியம். இப்ப நீங்க இந்த வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 17 18 வசனத்தை பாருங்கள். வெளிப்படுத்தல் 3 17 18. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தருத்திரனும் குருடனும் நிர்வாணியுமா இருக்கிறதே அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் நான் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் நீ சொல்லுகிறபடியா? இவனுக்கு தெரியல, இவனுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இவனுக்கு நான் என்ன நிலைமையில இருக்கிறேன் என்பதை இவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா இவனுக்குள்ள ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன், சுய வஞ்சகத்துல சிக்கி கொண்டான். என்ன சொல்றான்? நான் நிர்வாக்கியம் உள்ளவன். இல்ல, கர்த்தர் சொல்கிறார், நீ நிர்வாக்கியம் உள்ளவன், நீ பரிதபிக்கப்படத்தக்கவன். இதெல்லாம் கர்த்தர் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. நீ தருத்திரன், நீ குருடன், நீ நிர்வாணி. ஆனா அவன் என்ன சொல்றான்? நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பனன் என்றால் நான் சகல விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிற ஒரு மனிதன், எனக்கு ஒரு குறைவும் கிடையாதுன்னு இவன் நினைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ நிர்வாணி, நீ குருடன் சொல்றார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒவ்வொரு வரியும் நம்ம விளக்கணும்னா அந்த டைம் போதாது. பாவம் செய்த உடனே ஆதாமும் ஏவாளும் தாங்கள் நிர்வாணி என்பதை அறிந்து கொண்டார். அவங்க ஓடி ஒளிஞ்சாங்க. இன்றைக்கு இருக்கிற நிர்வாணம் ஆவிக்குரிய நிர்வாணம். நீ ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாதவனாய் இருக்கிறாய். ஆகையினால உனக்கு அந்த உணர்வு இல்லை. ஆனா தன்னை பாவிகள் என்று ஒத்துக்கொண்டவர்களுக்கு நான் ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லையே என்கிற உணர்வு இருக்கிறது. ஆனால் இந்த மாய்மாலக்காரர்களுக்கு, இந்த வெதுவெதுப்பானவர்களுக்கு அந்த உணர்வு கிடையாது. அவர்கள் கண்கள் ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அவர்களால் அதை பார்க்க முடியவில்லை. அவர்கள் நிர்வாணிகளாக இருப்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் உலக ஐஸ்வர்யம் இருக்கிறபடினாலே தங்கள் ஆவிக்குரிய விதத்திலும் இததான் ஐஸ்வர்யம் என்று எடுத்துக்கொண்டார்கள். அதுதான் இன்றைக்கு அதே அநேக டீச்சிங்காக இருக்குது. அதான் பிசாசனுடைய தந்திரம். ஒரு பெரும் பணக்காரனை பார்த்தா ஊழியக்காரங்க நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்கிறார்களே, அதுதான் இன்றைய சமுதாயத்தில், இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிற மிகப்பெரிய சாபக்கேடான வார்த்தை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மிக உன்னதமானது. அதை ஒரு உலக மனுஷன் கொடுக்க முடியாது. அது உலக மனிதர்களுடைய கண்களுக்கு தெரியாது. அது மிக உயர்வான ஒரு ஆசீர்வாதம். இந்த சபையில இருக்கிறவர்கள் அந்த ஐஸ்வர்யத்தை கையில வைத்துக் கொண்டு நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பன்னன் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கும் சபைக்குள்ள தனக்கு பிள்ளைகளுக்கு நல்ல கல்யாணம் ஆகி பிள்ளைகள் நல்ல வேலையில கையில நல்ல செழிப்பான பணம்,
ஒரு உலகத்துல ஒரு தேவையான எல்லா பொருட்கள் நிலபுலன்கள் எல்லாம் கிடைச்சிருந்த கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன் என்று குருட்டுத்தனமாக சொல்லுகிற போலியான வெதுவெதுப்பானவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். கூட இன்னைக்கு இருக்கிற பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிற சில ஊழியக்காரர்களோட சேர்ந்து ஒரு போட்டோவும் போட்டுருவாங்க. பரிதாபமான சனர்ம கர்த்தர் அவர்களை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீ ஆவியில அனலா இருந்தா தான் இதை அறிந்து கொள்ள முடியும். நீ எந்த இடத்துல இருக்கிறாய் என்பதை அறிந்து கொள்ள முடியும். சுய வஞ்சகத்துல சிக்கி இருக்கிறவர்களால் அதை அறிந்து கொள்ள முடியாது. ரோமர் 1 21 பாருங்கள். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இந்த வெதுவெதுப்பானுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா இருளா இருக்கும். அவர்களுக்கு கர்த்தரை தெரியும், ஆனால் அவர்களால் மகிமைப்படுத்த முடியாது. அந்த இருதயம் இருளா இருக்கும். அது எப்போ இருளாகுது? இந்த உலகத்துக்குள்ள அது சிக்கி தவிக்கும் பொழுது அது இருளாகும். தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்கிறவர்கள் ஆவியில் அனலானவர்கள். நீங்க ரோமர் 8:21 அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய சுயநீதியையே எப்பொழுதும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சபையில பாருங்க, இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இது தப்பு இல்ல, இது இப்படி இல்ல, இது எனக்கு ரொம்ப காலமா தெரியுமே. இவர்கள் சுயநீதியையே பேசிக் கொண்டிருக்கிறவர்கள். நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகள் நல்லா ஒரு காரியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த காரியமாக இருந்தாலும் அது வேத புத்தகத்தின் வசனங்களோடு ஒத்து போகிறதா என்று உரசி பார்க்கணும். வேத புத்தகத்தின் வசனங்களோடு ஒத்து போகிறதா என்பதை உரசி பார்க்கணும். நாம் அநேக நேரங்களிலே சில காரியங்கள் எல்லாத்தையும் வேத புத்தகத்தின் வசனத்தோடு ஒத்து பார்க்க தேவையில்லை. சில காரியங்களை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று நாம் நினைக்க துவங்கி கடைசியில் அதிலேயே நாம் வளர்ந்து விடுகிறோம். நாம் மாய்மலக்காரர்களாக, நாம் வெதுவெதுப்பானவர்களாக மாறிவிடுகிறோம். எல்லாமே வசனம் தாங்க. இந்த வசனத்தின்படி வாழ முடியும். அப்படி வாழுகிறவர்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த வசனத்துக்கு புறம்பாக வாழுகிறவர்கள் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது. அது அதனால்தான் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி வேதத்துக்கு புறம்பாக பேசுகிறவர்கள், அவர்களை பின்பற்றுகிறவர்கள் எரிகிற அக்னி கடலிலே தள்ளப்படுவார். வேத புத்தகத்துக்கு அகேன்ஸ்டான வார்த்தைகள் யாரு கடைபிடிச்சாலும் சரி, அதை பேசினாலும் சரி, அதை பின்பற்றியவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆக்கினை தீர்ப்பை அடைவார்கள். ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், கடைசி நாட்களில் இந்த வசனமே உன்னை நியாயம் தீர்க்கும். அப்ப வசனம் என்ன சொல்லும்? நான் இப்படி சொல்லவில்லை என்று சொல்லுமே. நீ பரிசுத்தவான், இந்த ஊருக்குள்ள உன்னை பரிசுத்தவான் என்று சொன்னார்கள், மகாபெரிய ஊழியக்காரன் என்று சொன்னார்கள். ஆனால் நீ பேசிய வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகளோடு ஒத்துப்போகவில்லை என்று வசனம் சொல்லுமே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, வெதுவெதுப்பாயிராதீங்கள். நீங்கள் பிலிப்பியர் 3:19 பாருங்கள். பிலிப்பியர் 3:19 அவளுடைய முடிவு அழிவு, அவளுடைய தேவன் வயிறு, அவளுடைய மகிமை லட்சையே அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த வெதுவெதுப்பானவர்கள் எப்பொழுதும் பூமிக்கு அடுத்த காரியங்களை தான் சிந்திப்பாங்க. நான் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப பூமிக்கு அடுத்த காரியத்தை சிந்திக்க கூடாது. நமக்கு தேவை, நாம் இந்த உலகத்துல வாழ்வதற்கு பூமிக்கு அடுத்த காரியங்கள் நமக்கு தேவை. கர்த்தர் சொல்லுகிறார், நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி, இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லிட்டார். கண்டிப்பாக தருவார், கண்டிப்பாக தருவார், நல்லாவே தருவார். உனக்கு தேவையான அளவுக்கு அவரை நீ விட்டு விலகி சென்று விடாத அளவுக்கு அவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தினால் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்காகவே நீ அவரை பின்பற்றி விடாதே. ஆனால் இந்த வெதுவெதுப்பானவர்கள் இந்த பூமிக்கு அடுத்ததுதான் அவங்க மனசுல ஓடிக்கொண்டே இருக்கிறது.
எந்த ஊழியக்காரருக்கு லெட்டர் அனுப்புனா இது நமக்கு கிடைக்கும்? இன்னைக்கு நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. இந்த விடுதலைக்காக ஜெபிக்கிறவர்கள், அந்த விடுதலைக்காக ஜெபிக்கிறவர்கள், குழந்தைக்காக ஜெபிக்கிறவர்கள், வீட்டுக்காக ஜெபிக்கிறவர்கள், சாபத்திலிருந்து விடுதலைக்காக ஜெபிக்கிறவர்கள், இப்படி பல பல விதத்துல தங்களை விளம்பரப்படுத்தி கொண்டு ஜனங்களை வஞ்சிக்கிற ஊழியர்கள் மிகுந்து காணப்படுகிறார்கள். இந்த வெதுவெதுப்பானவர்கள் இப்படிப்பட்டவர்களோடு இணைந்து கொண்டு சிக்கி தவிக்கிறார்கள். உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே பதில் உண்டு. உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் உன்னால சில நேரங்களில் நமக்கு பெரிய பாடுகள் வரும் பொழுது தனிச்சு ஜெபிக்க முடியாத அளவுக்கு பாடுகள் வரலாம். ஒருவேளை அந்த அளவுக்கு நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமல் இருப்போமே, ஆனால் சில நேரத்தில் அப்படி பாடுகள் வரலாம். நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். மிகப்பெரிய மிஷினரி தலைவர், மிஷினரி இயக்கங்களின் ஸ்தாபகர் எமிலனன் அவர்கள் கேன்சர் நோயினாலே பாதிக்கப்பட்டு வெள்ளூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் பொழுது அதனுடைய கொடிய வேதனையில கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று கலங்கினார்கள். அவங்களும் அருமையான அக்காவும். அப்ப அவங்களுடைய மகள் அந்த இடத்துல இருந்து அவர்களை அந்த அவிசுவாசத்திலிருந்து அதட்டி அருமையான சகோதரி அவர்களை உற்சாகப்படுத்தி ஒரு சில நிமிஷங்களுக்குள்ளதாக எல்லாரும் இணைந்து கர்த்தரை தோத்தரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒருவேளை ஆவிக்குரிய வளர்ச்சியில உன்னுடைய பாடுகள் உனக்கு அதிகமா இருக்கும் பொழுது உன்னால தனித்து அதை மேற்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், உனக்கு ஒத்த அல்லது உன்னை விட அதிகமான விசுவாசத்துல வளர்ந்திருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிப்பது தவறல்ல. ஆனால் அதற்காக இந்த ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்லி ஊழியக்காரர்களை தேடி ஓடுகிறதுல நீ ஏமாந்து போவாய். இணைந்து ஜெபிப்பது, விசுவாசிகள் இணைந்து ஜெபிப்பது நல்லது. ஆனால் இவர்கள் வல்லமையுள்ள ஊழியக்காரர்கள் என்று ஓடுவது நம்மை வஞ்சித்துவிடும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். பிலிப்பியர் 3:9, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படுகிறேன். பவுல் சொல்றாரு, நான் நியாய பிரமாணத்தினால வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல். இதுதான் பரிசேயர்களிடம் இருந்த ஒரு காரியம். அவர்களிடத்திலே நான் நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிறேன் என்று சொல்லி நியாய பிரமாணத்தின் அத்தனை சட்டங்களுக்கும் மாற்று சட்டங்களை அவர்களே உருவாக்கி கொண்டு அதற்கு பதில் இதை செய்து விட்டால் நியாய பிரமாணம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி இந்த பரிசேயர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் அங்கே பவுல் சொல்கிறார், நான் நியாய பிரமாணத்தினாலே வருகிற சுயநீதியை உடையவன் அல்ல, ஆனால் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிற நீதியை உடையவன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிற இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே இருக்கிற நீதியை உடையவர்களாக ஆவியிலே அனலாயிருங்கள். மூன்றாவதாக பாருங்கள், இந்த திருச்சபையில இயேசு வந்து வாசல்ல நின்று கதவை தட்டுறார். அவிசுவாசிகளுடைய கூட்டத்துக்குள்ள பிசாசு இருக்கிறபடினாலே அந்த இடத்துக்குள்ள இயேசு வர முடியாது. ஆனாலும் கர்த்தர் உங்களை இழக்க தயாராக இல்லை, சபையை இழக்க தயாராக இல்லை. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 13:5. நீங்க அதுக்கு முன்னதாக அந்த வெளிப்படுத்தினார் 3ஆம் அதிகாரத்துல, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன்னு சொல்றேன். அப்போ சபைக்கு வெளியே கர்த்தர் நிற்கிறாருங்க. ஏன் கர்த்தர் சபைக்கு வெளியே நிற்கிறான்னா, சபை வெதுவெதுப்பானவர்களால் அவிசுவாசிகளால் நிரம்பி இருக்கிறது. யார் அவிசுவாசி? கர்த்தருடைய வார்த்தைகளை அப்படியே விசுவாசிக்காதவர்கள் அவிசுவாசிகள். இப்போ 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள். எனக்கு விசுவாசம் இருக்கா அப்படின்னு நீங்க உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். முதல்ல சோதித்து பாருங்கிறாரு, இப்போ பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? சபைக்குள்ள இயேசு இருக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளுக்குள் இயேசு இருக்கிறார். நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களாய் இருந்தால் அதை அறிய மாட்டீர்கள்.
நீங்க சீர்தூக்கி பார்க்காவிடில் அதை அறிய முடியாது. எனக்குள்ள இயேசு இருக்கிறாராங்கிறத ஒவ்வொரு விசுவாசியும் அவ்வப்பொழுது அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப சபைக்கு வெளியே இயேசு இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அந்த சபையில இருக்கிற ஒருத்தருக்குள்ளேயும் இயேசு இல்லை. கட்டடத்துக்குள்ள இல்லை. இது உனக்குள்ள இயேசு இல்லைன்னா நீ ஜெபிக்கிற இடத்துல இயேசு இல்லை. நமக்குள்ள இயேசு இல்லாமல் ஒரு கூட்ட மக்கள் ஜெபிப்போமே ஆனால் அந்த அந்த பிரசன்ஸ்ல, அந்த கூட்டத்துக்குள்ள ஆவியானவருடைய பிரசன்னம் கிடைக்காது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உனக்கு வெளியே இருந்து சொல்லுகிறார், நான் கதவை தட்டுகிறேன், நான் கதவை தட்டுகிறேன். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களை படித்து பாருங்கள். நம்ம எதுக்கு சபைக்கு வர்றோம் அப்படின்னா, அங்க அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, நீ திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய்யானையிட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி, பிற்பாடு என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுவீர்களோ? அயோக்கியத்தன அத்தனையும் 6 நாளும் பண்ணிட்டு 7ஆம் நாள் இந்த ஆலயத்துக்குள்ள வந்து நின்று பாவரிக்கை ஜெபம் சொல்றதுனால 6 நாள் அதை பண்றதுக்கு நீ என்கிட்ட பெர்மிஷன் பெற்று வாங்கிக்கியோ? இதுதான் கர்த்தர் கேட்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்துல கர்த்தருடைய பிரசன்ஸ் இருக்காது. அங்க எவ்வளவு வல்லமை உள்ள ஊழியக்காரன் வந்து பேசினாலும் சரி, நீங்க எத்தனை ஆடி பாடி ஆராதனை பண்ணினாலும் உனக்குள்ள இல்லாத பிரசன்னம் ஆலயத்துக்குள்ள இருக்கா? கர்த்தர் ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்துல பாருங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்கள். அவர் உலகத்தில் இருந்தார், அவர் மூலமாய் உலகம் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. உலகமும் அவரை அறியவில்லை, அவருக்கு சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய நிலை. கிறிஸ்துவை உலகமும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற கூட்டமும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் சபைக்கு வெளியே நிற்கிறார். இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு வெளியே இருக்கிறார். இப்போ நான் சொன்ன ஒரு காரியத்தை நினைப்பூட்ட விரும்புகிறேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். யோவான் 12:48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நீ ஆண்டவரை வெளியே வச்சிட்டு நீ பரலோகத்தை கற்பனை பண்ணாத. நீ கர்த்தரை உனக்குள்ள அனுமதிக்காம வைத்துக்கொண்டு நீ ஒரு வெதுவெதுப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, நீ வெதுவெதுப்பான வாழ்க்கை வாழ்றதை விட நீ ஒரு விக்கிரக வணக்கத்தானா வாழ்ந்து முடிச்சிடலாம். ஏன்னா ரெண்டுக்கும் உனக்கு கிடைக்க போகிற ரிசல்ட் ஒண்ணுதான். ஒரு கடினமான காரியத்தை இங்கே கர்த்தர் சொல்கிறார், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை. சில சபைகள்ல நான் பிரசங்கத்துக்கு போனா, ஐயோ அந்த டைம் கொடுக்கிற மெத்தட் இருக்குது, கர்த்தருடைய பெரிய கிருபையில நான் அதை ஒத்துக்கொள்வது. எனக்கு 20 நிமிஷம், அரை மணி நேரம்னு சொன்னாங்கன்னா நான் வரலன்றுவேன். அங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லை, அங்க அறிவிப்பு வாசிக்கிறதுக்கு 3/4 மணி நேரம், பிறந்தநாள் காணிக்க படைக்கிறதுக்கு 3/4 மணி நேரம். அதற்கும் ஒரு விக்கிரக கோயிலுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. சபையில அந்த வாரத்துக்குரிய மன்னா பரிமாறுவதற்கு தான் அதிக நேரம் எடுக்கணும். அசனத்துக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்றியோ அது அதே போல மன்னா பரிமாறுகிற நேரம். அது ஜீவன் கொடுக்கிற வார்த்தை. இந்த வார்த்தை தான் அவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்க போகிற வார்த்தை. இன்னைக்கு வெதுவெதுப்பானவர்கள் கரங்களிலே சபை இருக்கிறபடினாலே அங்கே தேவனுடைய வார்த்தை புறந்தள்ளப்படுகிறது. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். நீங்க யூதா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யூதா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏற்றவாறு புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்ற சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் சபைக்குள்ள. பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிற ஒரு கூட்டம் பக்க வழியாய் சபைக்குள்ள நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் சபைக்கு வாரிசாக வந்தவர்கள். தாத்தா கிறிஸ்தவன், அப்பா கிறிஸ்தவன், இவனும் கிறிஸ்தவன் கிடையாது. இவன் தான் பெயர் கிறிஸ்தவன். இவர்கள் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். இவர்கள் வெது வெதுப்பானவர்கள். தீத்து 1:16 பாருங்கள். தீத்து 1:16 அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் லூக்கா 12:9 மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவனை தேவதூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான். மத்தேயு 10:33 மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் தேவன் முன்பாக மறுதலிப்பேன், என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீ கர்த்தரை வெளியே நிறுத்தி கொண்டு நீ உன்னை பரிசுத்தவான் என்று சொல்ல முடியாது, உன்னை கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. நீ வெது வெதுப்பானவன். கடைசியாக முக்கியமான ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்க. லூக்கா 13:23 முதல் 27 முடிய. இது ஒரு அருமையான சம்பவத்தை கர்த்தர் அங்க இயேசு கிறிஸ்து விளக்குகிறார். வீட்டஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது, அவர் தட்டின அன்னைக்கு நீ திறக்கல, இப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ தட்டும் போது அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்பார். இப்படி ஒரு நாள் வரப்போகுது சகோதரனே சகோதரியே. இயேசு வெளியிருந்து உன் சர்ச்சில கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாரு, ஆனா நீ அவரை அனுமதிக்கல. இப்ப நீ கதவை தட்ட ஒரு கூடிய ஒரு நாள் வரும், கர்த்தர் சொல்றாரு நான் உங்களை அறியேன். அப்ப நீ என்ன சொல்ற? 26 அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனபானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். ஐயா நாங்க கம்யூனியன் எடுத்தோம், வாரம் வாரம் உங்க பிரசங்கத்தை கேட்டோமேன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன். இதாங்க வெது வெதுப்பானுடைய நிலைமை. நீ சர்ச்சில் நீ 45 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்து நீங்க மறிச்சிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன். அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கடைசி அந்த சபைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. வெளிப்படுத்தல் 3:19 நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் ஜாக்கிரதையா இருந்து மனந்திரும். ஆனாலும் கர்த்தர் அந்த சபை மேல வச்சிருக்க அன்பை பாருங்க. நான் சிட்சிக்கிறேன். ஏன் சிட்சிக்கிறேன்? நான் நேசிக்கிறவர்களே சிட்சிக்கிறேன். சபையை கர்த்தர் நேசிக்கிறார். தனிப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வெதுவெதுப்பாய் இருக்கிற மக்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நமக்கு வருகிற சிக்ஷையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஏன் சிட்சிக்கிறார்? நான் நேசிக்கிறவர்களே சிட்சிக்கிறேன். எபிரேயர் 12:5 முதல் 8 வசனங்கள் நீங்கள் பிறகு படித்து பாருங்கள். 6வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தான் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லி இருக்கிற புத்திமதியை நீங்கள் மறந்தீர்கள். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். பாடுகள் பரிசுத்தவான்களை உருவாக்கும். பாடுகள் பரிசுத்தவான்களை உருவாக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நாம் வெதுவெதுப்பாய் இருக்க விரும்பவில்லை. சபைக்குள்ள அவருடைய பிள்ளைகளை கொண்டு சத்தியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே சிக்ஷைகளை அனுமதிக்கிறார். இந்த சிக்ஷைகள் நான் மனம் திரும்புவதற்கு என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டு மனம் திரும்புவீர்களே ஆனால் நீங்கள் பாக்கியசாலிகள். எபிரேயர் 11:10 பாருங்கள். எபிரேயர் 11:10 அதனுடைய பின்பகுதி வாசிக்கிறேன். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே சிக்ஷிக்கிறார். அவருடைய பரிசுத்தத்துக்குன்னா அந்த அவரோடு பரிசுத்தவான்கள் வாழுகிற அந்த பரிசுத்த பூமியாகிய பரலோகத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு
நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே அவர் சிருஷ்டிக்கிறார். எவ்வளவு அழகா வேத புத்தகத்தில் நீ பரலோகத்துக்கு வரணுங்கிறத குறித்து கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் பாருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் கூட சொன்ன 2 ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தல் அந்த 2 சபைகள்ல இருந்து சொன்ன வார்த்தைகளை நான் போட்ட விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 26, 27ஆம் வசனங்களை பாருங்கள். வெளிப்படுத்தல் 2, 26, 27. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளிடத்தில் அதிகாரம் கொடுப்பேன். ஈக்குவல் டு கிரைஸ்ட். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல நான் அவனுக்கு புறவினத்தார் மத்தியிலே, ஜனங்கள் மத்தியிலே, நாடுகள் மத்தியிலே அரசாளுகிற அதிகாரத்தை கொடுப்பேன். 1000 வருஷம் அரசாட்சியிலே அரசாளுகிற அதிகாரத்தை கொடுப்பேன். அதுதான் வேதம் சொல்லுகிறது, அவரோடு கூட நாமும் அரசாளுவோம். மீண்டுமாக வெளிப்படுத்தல் 3:21 லவோதிக்கேயா திருச்சபைக்கு சொன்னதை பாருங்க. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் வேத புத்தகத்துல. நான் ரொம்ப அதிகமாக இந்த வசனத்தை தியானித்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் ஜெயம் கொண்டு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவரே ஜெயம் கொண்டாருங்க, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அவர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கிறாரு. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல, அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்கார்வான் என்று அருள் செய்வேன். உட்காரும்படி அருள் செய்வேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகள், எவ்வளவு உயர்வான ஆசீர்வாதங்கள். இந்த சாதாரணமான வீட்டை தருமை காட்டை தருமை பிரசங்கத்தை கேட்டு 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 அப்படியே குழந்தைகள் மாதிரி அந்த சின்ன காரு, ஒரு காரை டப்பா காரை காட்டி தகப்பனார் வாங்கி கொடுப்பார். வாலிப பிள்ளைக்கு அப்படி கார் வாங்கி கொடுத்தா ஒத்துக்குமா? நீ ஆவில வளராம இன்னும் குழந்தையா இருந்தாச்சுன்னா இந்த உலகத்தை ஆசீர்வாதத்தை உனக்கு காட்டி காட்டி பிரசங்கம் பண்ணி அதுக்கே கூட்டம் கூட்டமா ஓடி கடைசியில உனக்கு மென்டல் குரோத் இல்ல, ஆவிக்குரிய வளர்ச்சி இல்ல, நீ வெது வெதுப்பாகவே இருக்கிறார். நீ கத்த 2 ஆசீர்வாதத்தை முன்னால வைக்கிறார். நீ அவரோடு கூட சிம்மாசனத்திலே அமர்ந்து 1000 வருஷம் அரசாட்சியில அரசாள போகிறவன். அது இந்த பூமியிலே புதிய பூமியில நடக்க போகிற ஒரு காரியம். இத நீ சிந்திக்கக்கூடிய அளவுக்கு ஆவியில வளரலன்னா நீ அனலுள்ளவன் அல்ல. நீ அனலுள்ளவன் அல்ல. நீ அனலாயிருப்பாயானால் உன்னுடைய சிந்தனைகள் கிறிஸ்துவுக்கு ஒத்ததாக மாறிக்கொண்டே இருக்கும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலிடம் இருந்தது, அதுதான் பேதுருவிடம் இருந்தது, அதுதான் யோவானிடம் இருந்தது, அதுதான் தீமோத்தேயுவிடம் இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் உலக மனிதர்களிடம் அதிகம் பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். நான் சபைக்கு வெளியே சொல்லவில்லை, சபைக்குள் இருக்கிற வெதுவெதுப்பானவர்களிடம் பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் 3-4 ஆவிக்குரிய அனலுள்ள பிள்ளைகள் தான் இருப்பீர்களே, ஆனால் இணைந்து ஜெபியுங்கள், ஆவியிலே நிறைந்து ஜெபியுங்கள், பக்தி வைராக்கியத்தோடு ஜெபியுங்கள், கிறிஸ்துவுக்காக எதையாவது சாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். நாம் கிறிஸ்துவோடு அரசாள போகிறவர்கள், நாம் கிறிஸ்துக்கு இணையாக அவருடைய சிம்மாசனத்திலே அமரப் போகிறவர்கள். கிறிஸ்துவுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களை பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் உயர்வானவர்கள், நாம் அனலானவர்கள். என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, கர்த்தர் அத்தனை ஆசீர்வாதங்களையும் இந்த கூடுகையிலே கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். அண்ணே, நீங்களே ஜெபம் பண்ணிருங்கண்ணே. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் வெதுவெதுப்பாய் இல்லை, நாங்கள் குளிராய் இல்லை, நாங்கள் அனலாய் இருக்கிறோம். ஒருவேளை நான் இன்னும் அனலா மாறலையே, நான் வெதுவெதுப்பா இருக்கனே என்று யாராவது இந்த இடத்துல எண்ணுவார்களே, ஆனால் இன்று இரவிலே கர்த்தர் அவர்களோடு இடைப்பட்டு கர்த்தர் அவர்களோடு பேசி அவர்களை அனலுள்ளவர்களாக மாற்றும். அவர்களை அனலுள்ளவர்களாக மாற்றும். நாங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்காக உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இந்த உலகத்தின் அற்ப ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் உயர்வான ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என் அன்பு தகப்பனே, மிக உயர்வான ஆசீர்வாதத்தை நாங்கள் நிர்விசாரமா இருந்து வெதுவெதுப்பா இருந்து இழந்து போகாதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, வெதுவெதுப்பானவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அவர்கள் கர்த்தருடைய சமூகத்துல வர முடியாது.
இன்றைக்கு சபைகளுக்குள் இருக்கிற அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு பேசுவீராக. சபைகளுக்குள்ள இருக்கிற வெதுவெதுப்பானவர்கள் மனம் திரும்பும்படியா நாங்கள் கெஞ்சி மண்டாடுகிறோம். ஆண்டவரே, சிக்ஷையை அவர்கள் புரிந்து கொண்டு மனம் திரும்ப உதவி செய்யும். தேவனுடைய விசேஷித்த கிருபை அவர்களை மாற்றட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் உடைய விசேஷித்த ஆசீர்வாதம் ஊற்றப்படட்டும். நீர் எங்களுக்கு கூட கொடுப்பேன்னு சொன்னீங்களப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு சொன்னீங்களே, அது இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க. என்னென்ன தேவையோ அதை கண்டிப்பா கொடுங்கப்பா. இந்த பிள்ளைகள் வேற யாருகிட்டையும் எதையும் எதிர்பார்த்திடக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க கொடுங்க. உங்க கரத்திலிருந்து வாங்குகிற பழக்கத்தை நாங்கள் எங்களுக்குள் உருவாக்கி கொள்கிற கிருபையை தாங்கப்பா. இப்பொழுது யார் யார் எனக்கு என்ன தேவை என்று நினைக்கிறார்களோ அதை நீர் வருகிற வாரத்துக்குள் கொடுக்கும்படியாக கெஞ்சியம் ஆண்டாடுகிறேன். தேவனுடைய விசேஷித்த ஆசீர்வாதம் ஆசையோடு கேட்கிற பிள்ளைகள் மீது ஊற்றப்படட்டும். இந்த நாளுக்காக மீண்டுமாக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஒரு மணி நேரத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வான ஆசீர்வாதத்தோடு நீர் நிரப்பி எங்களை வழிநடத்துகிறபடினாலே நன்றி செலுத்துகிறேன். உடைய கிருபை, உடைய ஆசீர்வாதம் இந்த அருமையான திருச்சபையின் பிள்ளைகளோடு இருக்கட்டும். இதில் பங்கு பெற்ற ஒவ்வொரு குடும்பத்தோடும் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். தேங்க்யூ.